வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கீஸ் vlog. இன்றைக்கி நம்ம கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட சின்ன ஆனியன் ஒன்று லைட்டாக சாட் பண்ணிக்கலாங்க. இது சாட் ஆகும்போது கொஞ்சம் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தனியா, மிளகு, கொஞ்சம் கசகசா, ஜீரகம், சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனைஸ், கொஞ்சம் முந்திரி, ஓகேங்களா, இது எல்லாமே போட்டிருக்கேங்க. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கி முடிஞ்சோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் இதில் வைக்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிஇருக்குங்க. இப்போ இதோடு வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இது எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டாக வந்து குக்கர் எடுத்துருக்கேங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எண்ணெய் விட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாங்க. இந்த களி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கறி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணாச்சுங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இது கூட இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அப்புறமா வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சால்ட்டு, குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து கலக்கி ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணாச்சுங்க. ஒரு 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2 விசில் கொடுத்தோன்னா விசில் ஆறணும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முருங்கைக்காய் போட்டுப்போம். ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதையும் கொட்டிப்போம். நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். ஸோ தாளிப்பு ரெடி பண்ணிக்கணுங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகமும், சோம்பு, சின்ன வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னே கொதிச்சுட்டு குழம்புல கொட்டிட்டு கொத்தமல்லி போட்டோம்னா குழம்பு ரெடிங்க. பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம குக்கருக்கு மாற்றிடுவோம். அதை அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பு இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரம்பியஸான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணும்னா கூட டைல்யூட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். பிகாஸ் சாப்பாட்டுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. டேக் கேர் அண்ட் பை நவ்.